எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா வந்துட்டு, இது ஏதோ இருட்டிட்டு ஒரு 7 மணி, 8 மணி நீங்க நெனைக்க வேணாம். இது கரெக்ட்டா வந்துட்டு ஒரு 4 மணி, 4:20 தான் இருக்கும். ஓகேயா? அப்புறம் ஏன்டா இப்டி இருக்கு அப்டின்ட்டு, இந்த இடத்தோட மகிமை அப்டி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓகே, லைட்டு போட்டா கொஞ்சம் கிளியர் வெளிச்சமா இருக்கும். இப்ப இது எதுக்கு அப்டின்னா வந்துட்டு, நான் கொஞ்சம் நடந்தத சொல்றேன். என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஒரே மாரி இருக்கிற மாரி இருக்குது எடுத்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ லைக் ஆல்ரெடி விளாக் எல்லாம் போட்டிருப்பேன்ல. ஸோ அந்த விளாக் மாரி எடுத்ததில் வந்துட்டு அது எல்லாமே ஒரே மாரி இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா ஒன்றும் ட்ரை பண்ணல. ரொம்ப நன்றி. நடந்ததை சொல்கிறேன் அவ்வளோதான். அதுவும் இந்த மாதிரி செட்டப்பில் எவன் பார்ப்பான்? சரி பார்க்குறவன் பாரு. என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு போயாச்சு, வேலைக்கெல்லாம் போயாச்சு, லைக் நடந்து நல்லபடியாக போயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா வயிறு வலிங்க. நான் காட்டில் போடலையா? அப்படின்னா அப்படி கிடையாது. அது ஒரு அல்சர் ப்ராப்ளம். ஸோ அந்த இதனால வந்துட்டு ரொம்ப வலி, பெயின் தாங்க முடியல. அதையும் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது வந்துட்டு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் இருக்கான்னு சொல்லுவாங்க. பட் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு நடந்துச்சு. நான் அதை சொல்லிட்டே இருந்தேன், எப்பா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தெரியும் 8 மணி ஆகும் வேலை முடியறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சா தான் 8 மணிக்காவது வீட்டுக்குலாம் முடியும். அப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் கேட்டே இருக்கேன், ஐயோ முடிஞ்சா போதும், ஐயோ அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒர்க்கில். ஸோ அந்த பிரச்சனைனா எங்களுக்கு சண்டை கிடையாது, அதில் ஒரு ஃபால்ட். ஓகே, ஸோ அந்த ஃபால்ட்னால வந்துட்டு அது நாங்கள் பண்ண முடியாது, அது வேற ஒரு ஆள் தான் வந்து பண்ணணும். அதை பண்ணால் நாங்கள் எங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ட்டு எல்லார்ட்டையும் வந்துட்டு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஓகே நான் போங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 3 மணிக்கு கிளம்பிட்டோம். இங்கே வரதுக்கு 4 மணி ஆயிடுச்சு. கண்டிப்பாக 4:20 நான் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப வயிறுலாம் சரியில்லை, ரொம்ப வலி. அந்த வலியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரொம்ப முழிச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம். அண்ட் இந்த கஷ்டம் வந்துட்டு எதுக்கு வருது, ஏன் வருது அப்படின்னா வந்துட்டு திங்க் பண்ணுறதுக்குள்ளே டைமிங் ஓடிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு, நான் ஆல்ரெடி இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதும் நான் புக் பண்ணிட்டேன். காந்தாரா படத்துக்கு போயே ஆகணும். நாளைக்கு இவ்வளோ போயிருக்கலாம், பட் நான் நாளைக்கு படுத்துட்டேன்னா போக மாட்டேன். அதனால் சூட்டாக போயிட்டு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன். அண்ட் நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஜிகே ஸ்ரீ கருமாரி அம்மன் தேட்டர், கருமாரி தேட்டர். ஓகே, ஜிகே ஸ்ரீ கருமாரி தேட்டர். அந்த கருமாரி தேட்டர் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் இந்த காசி தேட்டர்லாம் ஏன் தான் வாங்க மாட்டானுன்னு தெரில. இந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பாக அந்த படத்தை வாங்கியிருந்தா சூப்பராக ஓடி இருக்கும். காசி டாக்கீஸில் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க, ஃபுல்லாக ஓடிட்டுருக்குது அந்த படம். ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல் லைக் தேட்டர் ஃபுல்லுங்க, ஹவுஸ் ஃபுல்லுங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க. இந்த காசிக்காரன் ஏன் தான் வாங்க மாட்டேறான்னு தெரியல. பட் இட்ஸ் ஓகே, என்ன பண்ணுறது தெரில. அவங்க இட்லி கடையை வாங்கி வச்சுட்ருக்குறாங்க. இட்லி கடை எந்த மாதிரி போகுதுன்னு பார்த்தா தான் தெரியும். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஜிகே கருமாரி தேட்டருக்கு வந்துட்டு 6:35 என்னமோ வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படி மாதிரி விலாகில் சொல்கிறேன். கீப் வாட்சிங். இப்போ நான் குளிக்கலாம் போகல, நேராக போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. அங்கே போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். வயிறு கலக்காமல் இருந்தா சரி. ஓகே, பாப்போம். போயிட்டு நான் வந்து நேராக படத்துக்கு போயிட்டேன். என்னப்பா ரெடியா? படத்துக்கு போயிட்டு என்னன்னு சொல்கிறேன். லைக் காந்தாரா சாப்டர் 1.
நினைக்கலாம் இதுதான் இது கூட்டமே இல்லை அப்படின்ட்டு. பட் கூட்டம் இல்லாததுக்கு காரணம் வந்துட்டு நான் டிக்கெட் புக் பண்ண டைம் 6:30, நான் வந்த டைம் வந்துட்டு இங்கே வந்து இல்லையா 5 மணி. இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. சார்ஜ் வேறு 47% தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நான் வரைக்கும் உட்காந்துட்டு லேன்னு வேடிக்கை பார்த்துட்டு வேண்டிதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஓகே. ஸோ காந்தாரா சாப்டர் 1 படம் பார்த்துட்டீங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட்ஸ் தெரிவிக்க விடுங்க. நாளைக்கு சண்டே உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? லீவு வேணுமா? எனக்கு லீவு கஷ்டப்பட்டு கிடச்சிது, அதனால தான் கேட்குறேன். ஸோ எனிதிங் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ஸோ உண்மையை சொல்லணும்னா வந்துட்டு எனக்கு ஐடியாவே இல்லைங்க. லைக் ஒர்க் வந்துட்டு முடிஞ்சது அண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு உடம்பு சரியில்லாமானது. இன்னும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வந்துட்டு எனக்கு படம் கேட்குது. அது மாதிரி வந்துட்டு படத்துக்கு வந்து உட்காந்துருக்கிறது எப்பவும் வலிக்குது. என்னால் சிரிக்க முடியல, அளவும் முடியல, சோகத்தை முன்னிட காட்டவும் முடியல. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரியாத ஒரு மூமெண்ட்டில் நான் இருக்கேங்க. லைக் வலிக்குது உள்ளே வந்துட்டு அப்படியே கட 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 கடன்னு வலிக்குது. அது பாத்ரூம் வர மாதிரி அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அல்சர் பெயின். ஸோ அந்த அல்சர் பெயின் தானா இல்லை வேறு ஏதாவது பெயினா இல்லை சாப்பிட்டது ஏதாவது வந்துட்டு ஒத்துக்கலையா, அது என்ன கதைன்னே தெரில எனக்கு. இன்றைக்கி ஆனால் காலையில் இருந்து தான் இந்த மாதிரி இருக்குது. லெமன் சோடா குடித்தேன், பார்த்துருப்பீங்க. ஸோ லெமன் சோடா குடிச்சிட்டு ஒரு ஓகே பேசாமல் வந்திருக்கலாம். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னான்ட்டு வந்துட்டு இருக்கும்போது லைக் ரேப்பிடோ வந்துட்டு புக் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ குடித்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் வந்துட்டு பால் குடித்தாதான் வந்து இந்த அல்சருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். டீ குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு ரெகுலராக டீ தான் குடிச்சிட்ருக்கேன், சாரி பால் தான் குடிச்சிட்ருக்கிறேன் இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 மந்தாக. பட் இருந்தாலும் ஏதாச்சும் இதனால வந்துட்டு அஃபெக்ட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி தெரியும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு பையனோட உசுரை காப்பாற்றுங்க, வலிக்குது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு காந்தாரா படம் நம்ம தேட்டரில் தான் பார்க்கணும். சாப்டர் 1 ஓகே. நான் வந்துட்டு காந்தாரா படம் தேட்டரில் பார்த்து கிடையாது. ஓடிடியில் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நம்ம வந்து கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கணும், அந்த மாதிரி முடிவில் தான் இருந்தேன். ஸோ ஏன்னா வந்துட்டு பியூர் கூஸ்பம்ஸ் அண்ட் வந்துட்டு இது விஎஃப்எக்ஸ் எல்லாம் வாயை பழகிற மாதிரி இருக்குது. அண்டு நிறைய கொஸ்டின்ஸ், ஸோ ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது அந்த படத்தில். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதா. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வந்துட்டு இந்த படத்தை வந்து பார்த்துட்டு அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் கிடச்சிதா அப்படி மாதிரி பார்ப்போம். இது வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு காந்தாரா இஸ் பார்ட் 1 ஓகே. இது பார்ட் 2 காந்தாரா சாப்டர் 1. காந்தாரா பார்ட் 2 சாப்டர் 1 ஓகே. பார்ட் 2ல் வந்துட்டு சாப்டர் 1 தான் காமிச்சிருக்கிறாங்க. அப்போ சாப்டர் 2 வருமா, 3 வருமா, காந்தாரா அதுக்கப்புறம் பார்ட் 2 வருமா? ஏன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீராசூரன் சூரன் வந்துட்டு பார்ட் 2 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 1 அந்த மாதிரி ட்விஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நான் எந்த ரிவ்யூவும் பார்க்கல, பப்ளிக் ஒப்பீனியன்ஸும் பார்க்கல, தேட்டர் ரெஸ்பான்ஸும் பார்க்கல, மீம் மட்டும்தான் பார்த்துருக்குறேன். ஒன் ஆஃப் த கல்ட் கிளாசிக். இப்படி இருக்குது, இது மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்துட்டு படத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே சொன்ன மாதிரி இருக்குதா இல்லையா அப்படி மாதிரி. வாட் எவர் இட் இஸ் மை ஒப்பீனியன் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது நீங்களும் பார்த்து பலம் பெறுங்க. என் மூலமாக வந்துட்டு இதை பார்த்து நான் தேட்டருக்கு போனேன், ஓகே ஃபுல்ஃபில்லாக இருக்குது, நீ சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த காசு செலவு பண்ணுறது வந்துட்டு ஒர்த்து. ஸோ அதுக்கு நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொல்கிறத கேட்டு ஓகே நம்பலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா தேங்க்ஸ், மீட் பண்ண. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேப்பில் வந்துட்டு இருந்ததில்ல, ஸோ அந்த ரேப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நல்லா ஓட்டுறா அப்படி மாதிரி தான் வந்துட்டு பார்த்தேன்.
ஓகே தான். ஓகேயா? சில பேர் சுற்றி 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 கொண்டு விடுவாங்க. ஆனால் இவன் கரெக்டாக கொண்டு விட்டுட்டான் அந்த பிரதர். அப்புறம் வந்துட்டு சில பேர் ரேப்பிடோக்கு வந்துட்டு காசு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு தனியாக அக்கௌண்ட்டில் அந்த ஆப் மூலமாகவே போட்டால் வந்துட்டு திட்டுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லுன்னா, நீ ஏன் ப்ரோ அப்படி போட்ட, கேட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவர்கிட்ட நான் கேட்டேன், ப்ரோ தனியாக கூகுள் பேயில் ஏதாச்சும் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு இதிலே ஆப்லேயே போட்டுறட்டுமா அப்படின்னு கேட்டேன். போடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ அப்படி கேட்குறாங்க. புரியல எனக்கு. ஏன்னா வந்துட்டு ஏன் ப்ரோ அப்படி இருக்கிறேன்னு சொன்னால், நான் இல்லை ப்ரோ இது கேட்டு திட்டுவாங்க, அறியாமல் போட்டு திட்டுலாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு. ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லை ப்ரோ, நீ போடு ப்ரோ, இதில் போடு ப்ரோன்ட்டான். சரி ஓகே, நீ சொல்கிறது ஓகே தான் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் வந்து அதை போட்டுட்டு ஓகேப்பா அப்படி வந்துட்டு ஃபில் ஆகிட்டேன். அண்டு 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு ஒர்த்தான ஒரு பர்சன் தான். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இவர் வந்துட்டு அறிமுகமானார்னா பார்க்கலாம். ஆனால் நான் சொல்லவே இல்லை, நான் யூடியூபர் இப்படி வீடியோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னு எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ யா, 1 hour later. யாருமே வரல அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, டைம் ஆயிடுச்சு, அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஓடி வந்து நாய் இறைகிற மாதிரி இறைச்சி படம் பார்க்குறது. இப்போ நேரமே வந்தாச்சு அப்படின்னா வந்துட்டு எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். எப்படா ஆறதாகும் வந்து 5:35 ஆயிடுச்சு, இன்னும் 6:35 ஆகுது. ஸோ இன்னும் 1 மணி நேரம் கரெக்டாக இருக்குது. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. 1 மணி நேரம் ஓட்டுறதுக்குள்ள வந்துட்டு உயிர் போயிடும் போது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்துட்டு முடிச்சுக்கிட்டு ஒரே இடத்துல ஒய்யாரமாக வந்துட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு ஷோ முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயம் எல்லாரும் பார்த்தீங்களா? நமக்கு நிற்கிறது நேரத்தில் நாமும் உள்ளே சென்று காண்டாடாவை நோக்கி கண்டுகளிப்போம் என உங்களுக்கு இந்த மாஸ்டர் ராஸ்கின் சார்பாக உறுதி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்டு வேறு என்ன சொல்கிறது அப்படின்னா வந்துட்டு இன்னும் போக வந்துட்டு கூட்டம் அலம்போத போகுது. ஏன்னா வந்து 6:30 கரெக்டாக 6:30க்கு வந்து 6:30 6:20 தெரியல. ஸோ அந்த டைம் வந்துட்டு நிறைய பேர் படத்துக்கு வந்துட்டு புக்கிங் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் 1 or 2 தெரியல. ஸோ வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் 2 தான் வந்து நான் புக் பண்ணியிருக்கிறேன். அந்த இதில் வந்துட்டு கம்மி தான். ஸோ ஒரு 5 minutes டிஃப்ரென்ஸ் தான். அந்த 5 minutes டிஃப்ரென்ஸ் கேப்பில் வந்துட்டு புக்கிங் எல்லாம் வந்து சால்ட் அவுட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில. அப்போ அது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அலம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது வேறு ஸ்க்ரீன் போகிறது. நான் போட்ட ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் அழகு தான் இருக்கும். ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே போகிற வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எடுத்துகிட்டு படம் எப்படி இருக்குது, அப்படி மாதிரி இருக்குது, கூச்சலாக இருக்குதா மூச்சலாக இருக்குதா, இல்லை நம்மளோட ஜோடியாக வச்சுக்கிறாங்க, அதான் பார்த்தேன். ஓகே, ஸோ வேறு சொல்கிறது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அண்டு சார்ஜ் வேறு வந்துட்டு வெறும் இப்போ வந்துட்டு 30% தான் இருக்குது. இதை வச்சு ஓட்டணும். படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா வந்து சார்ஜ் பெருசாக ஓட்ட மாட்டேன். அது வரைக்கும் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. நிறைய வீடியோ எடுத்துட்டு ஒரு ஃபோனை வச்சுட்டு தான் இங்கே பெரிய டார்ச்சராக இருக்குது. ரூமுக்கு போனோன்னே ஒரு 4 மணி to 5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் அப்புறம் கிளம்பிருக்கலாம். பட் கரண்ட் இல்லை. நான் போன டைம் என்னன்னு தெரியல, கரண்ட் இல்லை. இன்றைக்கி லீவாக இருந்திருந்தாலுமே வந்துட்டு செத்த பாடு தான். கரண்ட் இல்லை, ஒரு இடமும் இல்லை, என்ன இல்லை. ஆனால் வந்துட்டு வயிறு வலி தாங்க முடியல. அந்த பெயினையும் வச்சுக்கிட்டு படமும் பார்க்கணும், இதுவும் பண்ணணும். ஆனால் எவன் போச்சோம்னா கூட கேட்காதீங்க. நாளைக்கு லீவு, நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணலாம் நினச்சிட்டு. பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. அண்டு பார்க்கலாம். ஸோ எதுவாயிலும் அது நன்றாகவே அமைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். எனக்கே வாழ்த்து சொல்லுங்கள். Still we are waiting guys. வந்துட்டு இப்போ லோகர் 1 ஸ்க்ரீன் 3 வந்துட்டு போட்டுட்டாங்க. நாம் வந்துட்டு ஸ்க்ரீன் 2 35 இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. வெயிட் பண்ணி சொல்கிறேன் என்ன கதை அப்படின்னு.
सेंटर लॉक करके दिसे உண்மையிலே ஒரு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்னன்னு சொல்கிறேன். நான் இதை வந்து நேற்று பேசியிருக்க வேண்டியது. பட் டுடே வந்துட்டு October 5 சண்டே மார்னிங் ஒரு 10 o'clock இருக்கும். நான் ஏன் இப்போ சொல்கிறேன், நான் வந்துட்டு எனக்கு அங்கே வந்து லைட்டாக அப்படியே அந்த சீட்டை காமிச்சு நான் விட்டுட்டேன். பட் அதை எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு எனக்கு தோணுது, ஓ இது என்னடா இது அப்படி மாதிரி இருந்துட்டு. ஸோ அதனால ஐ ரிக்வெஸ்டிங் டு ஜிகே ஸ்ரீ கருமாரி தியேட்டர் விருகம்பாக்கம். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த தியேட்டர் ஓனராக இருக்கலாம், இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் அங்கேயே வந்து நினச்சேன், நான் போயிட்டு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம சத்தியமாக நான் வந்துட்டு எந்த நினைப்பில் இருந்தே தெரில, அப்படியே வந்துட்டேன். என்ன அப்படின்னா J7, ஓகே. ஸோ ஸ்க்ரீன் 2ல் J7 அப்படிங்கிற அந்த சீட்டில் வந்துட்டு சீட்டு கிழிஞ்சிருக்கு. இது ரொம்ப ஒஸ்ட் அந்த சீட்டு மட்டும். இதெல்லாம் ஒரு மேட்ராடா அப்படி மாதிரி வந்துட்டு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அந்த சீட்டோட தான் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு படம், ஸோ ஹிட்டுன்னு நினைக்கிறேன், நானி அவர் நடிச்சிருந்த படம், அந்த படம் போகும்போது ஃபஸ்ட் டைம் தெரியாமல் புக் பண்ணேன். ஆனால் அது வந்து ஞாபகம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் சரி, ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் தெளிவாக தெரியும், சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அதே சீட்டு நான் புக் பண்ணேன்னா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அங்கே போய் பார்த்தா அது வந்துட்டு சரி கிழிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, உட்காரும் போது என்ன ஒரு மாதிரி ஒரு சீட்டு சவுண்ட்லாம் கேட்குதா? உண்மையிலேயே வெறுப்புங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதான் இந்த தேட்டர் ஓனர், தேட்டரில் வேலை பார்க்குறவங்க யாராச்சும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைன்னா நான் இன்னொரு தடவை அங்கே படம் பார்க்க வரும்போது வந்துட்டு கண்டிப்பாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். யார்கிட்ட? அவங்கள்ட்ட சொல்லணும். ஸோ அதை மாற்றுவாங்களா மாற்றலையா அப்படிங்கிறது அவங்க விருப்பம். நான் அங்கே நேரே சொல்ல மறந்துட்டேன். சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், சொல்லிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. அவங்க அதை பார்க்காம இருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ இன்னொரு தடவை போகும்போது பார்ப்போம். பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி அப்படி தான் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நானும் அந்த சீட் புக் பண்ணேன். வேறு சீட் பக்கத்தில் ஒரு சீட் இருக்குது, அதை புக் பண்ணணும். அதை புக் பண்ணிட்டு அந்த சீட்டு வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா போய் சொல்லணும். சொல்லிட்டு பார்க்கட்டும். ஏன்னா இது என்னன்னா வந்துட்டு ஒரு இப்போ எப்படி அப்படின்னா, ஒரு பைக்கில் வந்துட்டு ரேப்பிடோ ரைடு போகிறாங்கனாலும், இல்லை வந்துட்டு ஒரு கார் ஓட்டுறாங்கனாலும், இல்லை கேப் புக் பண்ணுறாங்களோ, இல்லை பஸ்ஸுனாலும் வந்துட்டு ஃபீலிங்ஸ் த ஸ்மூத் லைக் ஒரு ஒரு வாடிக்கையாளரை வந்துட்டு சாட்டிஸ்ஃபையாக கொண்டு போய் விடுறது அவங்களோட கடமை. அதே மாதிரி தான் தேட்டரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருக்கட்டுமே, எல்லாமே கரெக்டான ஒரு ப்ராசஸ் நடந்தால் அது குட். அந்த இது வழியில் வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேட்டரில் வந்துட்டு நம்ம வந்து காசு கொடுத்து தான் போகிறோம், காசு கொடுக்காமலாம் போல இல்லை. ஸோ காசு கொடுத்து போகிற அந்த இடத்துல வந்துட்டு அது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும், சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், மேலே வந்துட்டு ஸ்க்ரீன் வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவாக இதாக இருக்கணும், பிளர் ஆகக்கூடாது. இது மாதிரி ரொம்ப நிறைய கம்ப்ளைண்ட்லாம் நிறைய தேட்டரில் இருக்குது. பட் ஆனால் இது வந்து எல்லாமே சீட் நல்லா இருக்குது, அந்த சீட் மட்டும் நல்லா இல்லைன்னா வந்துட்டு கடுப்பாகமாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நான் வந்துட்டு தெரியாமல் புக் பண்ணிட்டேன் இந்த மாட்டி. அதனால் வந்துட்டு அதை சொல்லிக்கிறேன். ஸோ மாற்ற முடிஞ்சால் இதை பார்த்துட்டு மாற்றிடுங்க, இல்லை அப்படின்னா இதோட வரும்போது நான் சொல்லிடுவேன், உங்கள் நேர்லேயே சொல்கிறேன். Hi guys, we are now in எஸ் அதான்ப்பா தேட்டருக்குள்ளே இருக்கேன். தேட்டர் வந்துட்டு அகல் வர்க்கு மாதிரி பயங்கரமாக இருக்குது பாருங்கள்.
பார்த்துட்டீங்களா தேட்டர் எப்படி இருக்கு? ஆனால் ஏன் சீட்டை பண்ணி நான் மறந்துட்டேங்க. சீட்டை பார்த்தீங்களா? நான் ஆனால் உண்மையிலே நான் மறந்துட்டேன். நான் ஆல்ரெடி இந்த சீட் புக் பண்ணியிருக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு சீட்டு சவுண்ட்லாம் கேட்குதா, அந்த மாதிரிப்பட்ட சீட்டு. ஸோ ஃபஸ்ட் இடம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சீட்டை புக்கே பண்ண விட நினச்சிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த சீட்டை வந்து புக் பண்ணுற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ வேறு வழி இல்லை கைஸ், வந்தாச்சு உட்காண்டாச்சு. இனிமேல் படத்தை பார்த்து தான் வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான். ஆச்சுங்க. இன்னும் வந்துட்டு படத்தை போட மாட்டான் பண்ணி இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்துட்டு விளம்பரம் எல்லாம் போடுவாங்க. வெறும் பேசுகிற முன்னாடியில் வந்துட்டு இது தேட்டர் வெறும் பேசுகிறாங்க. எனக்கு எல்லாமே வந்துட்டு வந்து ரோதனையாக அமைஞ்சிட்டு இருக்குங்க. ரொம்ப சேரில் சீட்டு புக் பண்ணது கடுப்பான ஒரு மொக்க சீட்டு, அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது இன்னும் படத்தை போடுறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ஏழ்றையாக இருக்குது. பார்ப்போம், போட்டாங்க சொன்னோடனே போட்டான்டா. போட்டேன் பாருங்களேன், போட்டு கதம்பர்கள் வனவாசியை ஆண்டுகிட்டு இருந்த காலம் மேற்கு கடற்கரை. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க. எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். இது ஃபர்ஸ்ட் ஆஃபா தேர்தலில் உண்மையிலே ரொம்ப கஷ்டம்ப்பா. ஆனால் இதுக்கப்புறம் நடந்தது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மேட்ருங்க. என்னால் தாங்க முடியலன்னா என்னால் சத்தியமாக தாங்க முடியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த ரோ ஃபுல்லாக நான் இருந்ததில்ல J7 அந்த ரோ ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி என் சீட்டை பின்னாடி இருந்து யாரோ வந்துட்டு மிதிக்கிற மாதிரி எனக்கு புரியல. நான் வந்துட்டு எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே மண்டை மேலே ஏறிடுச்சு. அப்படியே போகும். சரி, அவசரப்படாத யாருன்னு தெரியாது, அவசரப்படாத இப்படி வரதுக்கு என்னையே நான் சால்வ் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பேன், யாரும் இல்லை. பின்னாடி திரும்பி பார்ப்பேன், எவனும் இல்லை. ஆனால் அந்த இடம் ஒரு கேப்பும் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு சட்டு புட்டுன்னு வெறுப்புனா அவ்வளோ வெறுப்பாக இருந்துச்சு. ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு முக்கியமான சீனை தான் போயிட்டு இருக்கும்போது டிங் 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 ஷேக்கு. இல்லை, எனக்கு புரியலைங்க என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க, என்ன தான் பண்ணுறானுங்க அப்படின்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய ஃபைட் கிளப் படம் நினைக்கிறேன். ஸோ அந்த படம் நான் போனப்போ கூட வந்துட்டு ஒரே சவுண்டு, ஃபோன் பார்த்துட்டு இருக்கானுங்க, அது பண்ணிகிட்டு இருக்கானுங்க, இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொன்னதே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப காண்டாக இருக்குங்க, செம்ம காண்டாக இருக்குது. காரணம் என்ன? படம் நல்லா இல்லையா, இல்லை டைரக்டர் ஒழுங்கா படம் எடுக்கலையா, இல்லை தேட்டர் ஏதாவது ப்ராப்ளமா? ரிவ்யூவில் பார்ப்போம். ஒருத்தன் பின்னாடி இருந்துட்டு உஃப்ங்கிறான், உச்சுங்கிறான், இன்னொருத்தன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். முன்னாடி ஒருத்தன் என்னடானா ஊங்கிறான், ஈங்கிறான். செம்ம கண்டா இருந்துச்சுங்க. நான் வந்துட்டு உங்ககிட்ட ஒருத்தன் தூங்கினா கூட பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு காசு கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து படத்துக்கு வரீங்க, உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் தூங்குறீங்க, ஏதோ பண்ணிட்டு போகிறீங்க, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க, எப்படியும் சாவுங்க. ஒருத்தன் பணம் கொடுத்துட்டு ஒருத்தன் டிக்கெட் வாங்கிட்டு அந்த தேட்டரில் அந்த படத்தை நான் பார்க்கணும், அது எப்படி இருந்தாலும் சரி, அது வந்துட்டு ஒரு இதுக்காக இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒருத்தன் பார்க்கணும்னு வரான், அவனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே சும்மா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? வேற வேலையும் பொழப்பும் இல்லாமல் வந்து இருக்கிறோம் அந்த படத்தை பார்க்கறதுக்காக.
மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. நான் பாட்டுக்கு படம் பார்த்துட்டு இருக்கேன். பின்ன ஒருத்தன் 2 சீட் தள்ளி ரீல்ஸ் பார்க்குறான். ஒருத்தன் அந்தாண்ட உட்காந்துக்கிட்டு, ஒருத்தன் அங்க எங்க சவுண்ட் கேட்குது, ஒருத்தனுக்கு கால் வருது. அவன் பொணமாவே மாறிட்டான்னு நினைக்கிறான் அந்த இடத்துல. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன் இது கோபி சுதாகர் சொல்ற மாதிரி எங்கேயா போறீங்க, எதுக்கியா வரீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. எதுக்கியா வரீங்க, நீங்க எதுக்கு வரீங்க, நீங்க எதுக்கு தியேட்டருக்கு வரீங்க? உங்கள்கிட்ட பணம் இருக்கு, உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குன்னா வச்சுக்கிட்டு வீட்லயே உட்காந்துட்டு ஒரு தியேட்டர் செட்டப் பண்ணிட்டு அங்கேயே வந்துட்டு ஏசியை மாட்டிட்டு அங்கேயே வந்துட்டு படத்தை பார்த்துட்டு அங்கேயே தூங்கி அங்கேயே சாவுங்களேன். எதுக்குதான் வரீங்க நீங்க எல்லாம்? சரி, எனக்கு அங்க இருந்தா தூக்கம் வராது, இங்கதான் தூக்கம் வரும்னா, இங்கதான் உனக்கு போன் வரணும்னா ஹெட்செட் கொண்டு வா, ஹெட்செட் கொண்டு வந்து பாடு. இல்ல தூங்கணும்னா அப்படியே உள்ளே சீட்டு கடையில உள்ளே படுத்து தூங்கிடு, போயிடு, அப்படியே உள்ள போயிடு. எதுக்கு வரல வெளியில? எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, செம்ம காண்டாதான் இருந்துச்சு. நீ வந்துட்டு அதை பார்க்க போறியா இல்லை படத்தை பார்க்க போறியா அப்படின்னு. ஐயோ, நீ வந்துட்டு ரூமுக்குள்ள படம் பார்த்துட்டு இருக்கிற, உன் ரூம்ல இல்லை உன் வீட்டில் படம் பார்த்துட்டு இருக்கிற, தனியாக படம் பார்த்துட்டு இருக்கிற, இல்லை எல்லாரும் கூட சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்க. எல்லாரும் சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் ஃபோனை அடிக்குது, கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அவன் ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு பார்த்துட்டு வைக்காம நோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா என்ன தோணும்? வெறுப்பு தான். அப்புறம் திடீர்னு பார்த்தா நம்ம முன்னாடி மூஞ்சி மேலே ஃப்ளாஷ் அடிப்போம். உட்காந்துருக்கோம், நடந்து வரவனா கூட பரவாயில்ல, எவ்வளோ காண்டா ஆகும். அது மாதிரி தான் நான் அதுக்கு வந்து சொன்னேன், ஃபைட் கிளப் படத்தில் நடந்த சொன்னேன். ஸோ அதுக்கு வந்துட்டு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிட்டானுங்க. அதே மாதிரி தான் இந்த இதில் வந்துட்டு நான் அந்த இடமே ஷேக் ஆகுது. எவன் மிதிக்கிறானே தெரில. ஒரு எட்ஜ் ஆஃப் த டைமுக்கு அப்புறம் வந்துட்டு இன்ட்ரோல் ஆகுது. இன்ட்ரோல் முடிஞ்சு நான் வெளில போயிட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பின்னாடி பார்த்தேன். அது வரைக்கும் முன்னாடி பார்க்கல, சும்மா திரும்பி இருந்தேன். அப்புறம் பின்னாடி பார்க்குறேன், அங்கே மிதிக்க வேண்டிய வாய்ப்பே இல்லை. எந்திரிச்சு கத்திருந்தேன்னா வந்துட்டு பயங்கரமாக இருந்திருக்கும். அந்தளவுக்கு வந்துச்சு. யார் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ரோவில் லாஸ்ட்டில் இருந்தவங்க வந்துட்டு அப்படி ஷேக் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க, ஆடி 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 ஆடி. என்னத்தான் ஆட்டம் ஆடுறாங்க. உட்காந்து வீட்டில் உட்காந்து ஆட்டம் இருக்குதானே, நெருப்புன்னா அவருக்கு மழை இருக்குங்க. சீட்டு நல்லா இல்லை, சீட்டு கீஞ்சி இருக்குது. அந்த சீட்டு மட்டும்தான், நான் அந்த ஹோல் தியேட்டரே வந்துட்டு குறை சொல்லலை. அந்த ஒரு சீட் ஸ்க்ரீன் 2ல் J7 ஓகேயா, அது மொக்கையாக இருக்குது சீட்டு. இதுக்கெல்லாம் வந்து அந்த ரோ மொத்தமே வந்துட்டு உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்காளுங்க, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பெண்களை இழிவாக பேசும் அப்படின்னு ஆரம்பிச்சுடுவாங்க, பெண்களின் சுதந்திரத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிம்பாலிக்காக நம்ம எதாவது சொன்னாலுமே வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வீடியோவில் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம், அதை தூக்கிட்டு வந்துட்டு நம்ம மேலே ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஆனால் ஆண் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு, அது மட்டும்தான் உண்மை. ஓகே, அவர் ஃப்ரீயாக எதுவும் பேச முடியல. ஏன்னா இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸ் பாருங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னால் கட்டுனா எங்கே போய் அழுகுறது. நாங்கள் ஒரு 179 150 ரூபா டிக்கெட்டை போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணி பார்த்தா இது இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறது. நாங்கள் அவங்களும் மனிதர்கள் இல்லவா, பாவம் இல்லையா? அதனால சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் கைஸ். தேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த குழந்தைகளை விட்டு போகிறது, ஏன் வீட்டில் விட்டா போக முடியும்னா வந்துட்டு அது பாவம், பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க. அதனால் ப்ளீஸ் அது ஒன்று, இந்த ஃப்ளாஷ் அடிக்கிறது மூஞ்சி மேலே, அதில் வந்துட்டு லைக் என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த ஆமாம் அந்த ரோவெல்லாம் ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஷேக் பண்ணிகிட்டு இருக்கிறது. என்ன படம் பார்க்க வந்து படத்தை மட்டும் அழகாக பார்த்துட்டு போகணும், அதான் இது. அதுதான் காசு கொடுத்து வந்துருக்குறோம், நடக்கிறதெல்லாம் அதை தாண்டி வந்துச்சு. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எவன் ஆட்டுறானே தெரியலங்க. உட்காந்துட்டு பின்னாடி இருந்து தட்டுறானுங்களா, இல்லை இதுக்கு அவனுக்கு தட்டுறானுங்களா, இல்லை ஒரு மண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே நடப்பு ஆடிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷன்லேயே வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுல சார்ஜ் இல்லை வந்துட்டு இதை நீங்கள் பாராட்டணும், உங்களுக்காக தான் எடுத்துட்டேன். ஸோ பார்க்கலாம் ஓகே.
ஸோ பாய் கைஸ், என்ன அப்படின்னா வந்துட்டு சுக்கு குடிக்க வந்துருக்கோம். அல்சருக்கு தான் ட்ரீட்மெண்ட் தான். உங்களுக்கு எதாவது ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சரியா? அல்சருக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இந்த இதை குடிக்காமல். ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு சென்னையில் ஒரு நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கணும் தெரியுமா, சென்னையில் ஒரு நண்பர் ஒரு குச்சி மிட்டாயும் தந்து விட்டுருக்கான் பண்ணி போயிட்டு. அந்த குச்சி மிட்டாய் தான் சப்பி போகணும்னு சொல்லியிருக்கான். பட் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இதை சாப்பிட்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். தந்துட்டான், சரி அதனால் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 2 தோசை வாங்கினேன். 2 தோசை வாங்கிட்டு சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கேன். அண்ட் வந்துட்டு வேறு என்ன அப்படின்னா, அதான் சொன்னேனே அந்த உடம்பு சரியில்லை அல்சர். ஸோ அந்த அல்சருக்கு வந்துட்டு ஏதாவது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை காரம் மட்டும்தான் சாப்பிடவே கூடாது அப்படின்னா வந்துட்டு அதையும் சொல்லுங்கள். அது நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது, ஓகேயா? ஸோ அது மட்டும் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ளதை வந்து நம்ம வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு மட்டும் ஃபஸ்ட்டு இந்த அல்சரை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கே தெரில என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரில. எப்படி சொல்கிறது, காரம் கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்துட்டு வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகுது. ஸோ இல்லை டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வேறு வழி இல்லை, பண்ணித்தானே ஆகும். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், வெயிட்டிங் ஃபார் தட் கமெண்ட். ஓகே, பை கைஸ்.